வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிரைவருக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க போக்குவரத்து, சாலை பாதுகாப்பு, முதலுதவி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைய காணொலி இருக்க போது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இது எல்லாமே, இந்த மெட்டீரியல் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். ஸோ இந்த நோட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்கோங்க. சிவப்பு விளக்கு ஒளிரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரு வரை காத்திருக்க வேண்டும். ஸோ இதுதான் சரியான பதில். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ போக்குவரத்து ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு தவறாத கலந்து கொண்டு அட்டன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம், ஸோ அந்த வரிக்கோட்டு பாதைன்னு சொல்லுவாங்க, அது ஜீப்ரா லைன்ட்டு. ஸோ அதில் தான் பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி. அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழைக்கப்பட வேண்டிய எண் தெரியும், 108. சாலை விபத்துக்களுக்கான காரணங்கள் யாவை? அதிக வேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவனச்சிதறல். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இவை அனைத்தும். போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை. ஸோ கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள் இவற்றை எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கட்டாய குறியீடுகள் தான் முதல் வகை. சரிங்களா? போக்குவரத்து குறியீடுகள் முதல் வகை கட்டாய குறியீடுகள். சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. சேது பாரதம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ஏபிஎஸ்னால் என்னென்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், பூட்டுதலில்லா நிறுத்தும் அமைப்பு. வளைவில் முந்துவது பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்படுவதில்லை, அது அனுமதி இல்லை. அவசர சிகிச்சை ஊர்தி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நமது வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். இதுதான் ஆன்சர்ஸ் கரெக்டான மாதிரி. முன்பக்க வாகனம் இல்லாத போது கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும், இது தவறு. முன்னுரிமை எதுவும் அளிக்க தேவையில்லை, இதுவும் தவறு. டி பார்த்திங்கன்னா அவசர சிகிச்சை ஊர்தியை பின்புற மிகுந்த வேகத்திலும் பின்தொடர வேண்டும், அதுவும் தவறு. அப்போ சி தான் சரியான பதில். வாகனம் ஓட்டும் பொழுது எப்போதும் இடதுபுறம் செல்ல வேண்டும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் எடுத்துக்கனால ஒன்வர்டாக வருது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். நமக்கு 4 ஆன்சர் கொடுத்தா கேட்பாங்க. கட்டாய குறியீடுகள் பார்த்திங்கன்னா நம்ம முதன்மை குறியீடுகள் என்னென்னு பார்த்தா கட்டாய குறியீடுகள். அந்த கட்டாய குறியீடுகள் எந்த வடிவில் இருக்குன்னா வட்ட வடிவில் இருக்கும். டேஸ் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது, அது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது பூட்டுதலில்லா நிறுத்த அமைப்பு. அதிவேகம் ஆபத்து. 4 சக்கர வாகனத்தில் இருக்கை பெட்டை அணிவதும் 2 சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிவதும் கட்டாயம் என சட்டம் சொல்கிறது. அது நீங்கள் சீட் பெல்ட்டும் ஹெல்மெட்டும் கட்டாயங்க. சாலை விபத்துக்கு தொடர்பான பிரச்சனை சாலையில் மட்டுமே உள்ளது, தவறு. சரிங்களா? அவங்க ஓட்டுறவங்க கவனச்சிதறல் இருக்குது. பாதை நடத்தை மாற்றம் முன்பு கண்ணாடியை பார்க்க வேண்டும். ஸோ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறோம் அப்படின்னா மிரர் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். ஒளிரும் மஞ்சள் விளக்கு வேகத்தினை குறைத்து எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது, சரி. 2 சக்கர வண்டியில் ஒருவர் மட்டுமே பின்னருக்கு அமர அனுமதிக்கப்படுகின்றன, சரி. சாலையில் மனிதன் மிக மோசமான கண்டுபிடிகள் ஒன்று, தவறு. கூற்று. பின்வரும் கூற்றுகளில் சரி இல்லாததான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் அது கூற்றுக்களில் சரியானது எது, சரியில்லாததுக்கு அதை கண்டுபிடிக்கணுங்க. சரி இல்லாதது கேட்டிருக்காங்க. அது முன்புற வாகனத்திலிருந்து சரியான இடைவெளி தொடருவோம், இது சரிதான். வேக கட்டுப்பாட்டு அளவினை கண்டுபிடிக்க வேண்டும், ஒருபோது வேகத்தின் எல்லையினை தாண்டக்கூடாது. வாகனம் ஓட்டும் போது இருக்கை வார்ப்பட்டை அணிய தேவையில்லை. வளைவுகளில் திருப்பங்களும் வேகத்தினை குறைக்க வேண்டாம். அப்போ 3, 4 என்னது சரி இல்லாது, 1, 2 கரெக்டு. அப்போ ஆன்சர் 3, 4 தாங்க. நான் 2 மாறி இருக்குது, ஆனால் ஆன்சர் சரி இல்லாது கேட்டிருக்கேன். அப்போ 3, 4 தான் விடை, 3, 4 தான். ஓகேவா? மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது விபத்துகளை ஏற்படுத்துகிறது, கூற்று. மயக்கம் காரணமாக பார்வை பாதிக்கப்பட்டது. அப்போ கூற்று சரி,
அதுக்கு கூடிய இருக்க சரியான விளக்கமாகும். சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா, மது அருந்திவிட்டு வாகனம் மட்டும் விபத்தில் இருக்கிறது. ஏன்னா மயக்கம் காரணமாக அவங்க பார்வை வந்து மங்குது, அதனால் வந்து அவங்க விபத்து ஏற்படுது. அது கூட்டு சரி மற்றும் காரணம் கூட்டியிருக்க சரியான விளக்கமாகும். அதான் ஆன்சர். கூற்று சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. காரணம் அவைகள் பெரும்பாலும் படங்களாக இருக்கின்றன. கூற்றும் காரணமும் சரிதான். சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து பி. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. வழிவெளியில் மெதுவாக செல், வேக கட்டுப்பாட்டு அளவினை கடைபிடி, வாகனம் ஓட்டும்போது செல்லிடைபேசியை பயன்படுத்து, சாலையில் நடப்பதை தவிர்க்கவும். அப்போ சி தான் தவறு. பொருந்தாத ஒன்று தவறு. என்னென்னா வாகனம் ஓட்டும்போது செல்ஃபோன் பேசக்கூடாது, அதுதான் சரி. தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு அவசர சிகிச்சை ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 50 கிலோமீட்டர். இருசக்கர வாகன பின்னிருக்கையில் யார் ஒருத்தர் மட்டும் தான் அமர முடியும். சரிங்களா, சிவப்பு வண்ண இலக்கத்தரு டேஸ் வாகனத்தில் பயன்படுத்தப்படுகிறது. விடை வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு, அந்த நம்பர் பிளேட்டு சிவப்பு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். சாலை பாதுகாப்பு நடவடிக்கையான பதிற்றாண்டு வந்து பார்த்தோன்னா 2011 2020. சாலை பாதுகாப்பு நடவடிக்கையான பதிற்றாண்டு 2011 2020. விபத்துகளின் நேரடி இழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்பு, படுகாயம், உடைமைகளுக்கு சேதம், இவை அனைத்தும். விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களின் தீவிரத்தை குறைப்பவை வந்து பார்த்திங்கன்னா இருக்கை, வார்பட்டை மற்றும் தலைக்கவசம். அது சீட் பெல்ட்டும் தலைக்கவசம் தான் உங்களுடைய காயத்தை குறைப்பவை. சாலை விபத்துக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்தும் கருவி, பிரேக் பழுது, டயர் வெடித்தல், அதிகப்படியான சுமை, இவை அனைத்தும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இவை அனைத்தும் தான். இது எல்லாம் தான் சாலை விபத்து காரணம். பெரும்பாலான உயிரிழப்புகள் டேஸ் காரணமாக ஏற்படுகின்றதுன்னா அதிவேகத்தினால தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. மது அருந்தியதை கண்டறிய டேஸ் சோதனை பயன்படுத்தினால் சீரற்ற சுவாச பரிசோதனை செய்யப்படுகிறது. சிவப்பு விளக்கில் நிற்காமல் செல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தணுங்கிறக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. சரிங்களா, இதுதான் ஆன்சர். இருசக்கர வண்டியில் ஏறுவதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். சரிங்களா, மோட்டார் வாகன சட்டம் 1988 பார்லிமெண்டத்தால் நிறைவேற்றப்பட்டு 89ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அது மோட்டார் வாகன சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1988 வந்து பார்லிமெண்டத்தால் நிறைவேற்றப்பட்டு 89க்கு வந்து நடைமுறைக்கு வந்தது. ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தினை குறிக்கும் பொழுது தனது வலது கையினை மேல் உயர்த்தி நிதானமாக மேலுகளும் அசைக்க வேண்டும். சரி. தீயணைப்பு வண்டி, அவசர சிகிச்சை ஊர்தி, காவல்துறை வாகனங்கள் ஆகியன மீட்பு வாகனங்கள். சரி. தகவல் குறியீடுகள் பொதுவாக செவ்வக வடிவில் இருக்கும். சரி. இரவில் போக்குவரத்து நெரிசல் குறைந்திருக்கும் போது கைவிளக்கில் காவலர்கள் அணைத்து விடலாம். சரி. ஏன்னா நைட் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் அவ்வளோவா இயங்காது. சரிங்களா, வாகனம் ஓட்டும் போது எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். சரி. கூற்று பின்வரும் கூற்றுகளில் சரி இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சரி இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரேசிலிய பிரகடனத்தை 2005 ஆண்டு கையெழுத்திட்டது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் 2 சித்திர புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு வாரம் இந்தியாவில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தால் துவங்கப்பட்டது. பிரேசிலிய பிரகடனம் 1வது உலகளவிய உயர்மட்ட மாநாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி இல்லாத வந்து 3, 4ங்க. சரிங்களா, இந்தியா பிரேசிலிய பிரகடனத்தில் 2015ஆம் ஆண்டு கையெழுத்திட்டது சரி. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் 2 சித்திர புத்தகங்கள் வெளியிட்டுள்ளது. இது சரி. இப்போ சரி இல்லாதது 3, 4 மட்டும்தான். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டும்போது விபத்துகள் ஏற்படுகிறது. மது அருந்துவது வாகனத்தை குறைத்து பார்வையை தடைப்படுத்துகிறது. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா விடை வந்து கூற்று சரி, காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அதுதான் ஆன்சர். ஒளிரும் சிவப்பு மற்றும் மஞ்சள் சமிக்கையில் கடக்க வேண்டும். வரிக்கோட்டு பாதையில் ஒருபோதும் கடக்கூடாது. சரி, ரெண்டுமே தப்பு தான். ஒளிரும் சிவப்பு மற்றும் மஞ்சள் சமிக்கையில் கடக்க வேண்டும், இது பண்ணக்கூடாது. வரிக்கோட்டு பாதையில் ஒருபோதும் கடக்கக்கூடாது. அப்போ அதில் தான் கடக்கணும், கடக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ரெண்டுமே தவறு. ஆன்சர் வந்து ஈஎன்னா. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கை வார்பட்டை அணிய வேண்டும். இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிய வேண்டும். வாகனம் ஓட்டும்பொழுது செல்லிடைபேசி பயன்படுத்தக்கூடாது. நெடுஞ்சாலை விதிகளை மதிக்க வேண்டாம். இப்போ பொருந்தாது வந்து மதிக்க வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் பொருந்தாது. இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து போக்குவரத்து விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோங்க. சரிங்களா, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் தான் நம்ம
இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் டிரைவருக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்புக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.